ஜெருசலத்தில் உள்ள அல் அக்ஸா மசூதி மற்றும் டோம் ஆஃப் த ராக் அமைந்துள்ள வளாகத்தை இஸ்லாமியர்கள் மெக்கா மதீனாவுக்கு பிறகு மூன்றாவது புனித ஸ்தலமாக பார்க்கிறார்கள். மறுபக்கம் இந்த வளாகத்தை யூதர்கள் டெம்பிள் மவுண்ட் என்ற தங்களுடைய பிரதான புனித சின்னமாக சொந்தம் கொண்டாடுகிறார்கள். இதனால் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேயான மைய பிரச்சனையாகவே இது மாறிவிட்டது. இந்திய ஊடக வரலாற்றிலேயே முதல் முறையாக தந்தி டிவி இந்த வளாகத்திற்குள் சென்றுள்ளது. எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் ஜெருசலத்தில் அமைந்துள்ள அல் அக்ஸா வளாகத்தில் இருந்து வழங்கக்கூடிய தகவல்களை பார்க்கலாம். டோம் ஆஃப் த ராக் என்ற பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். மெக்காவிலிருந்து நபிகள் நாயகம் இங்கே வந்து சுமார் 1,24,000 நபிமார்களுக்கு தொழுகை நடத்தி பிறகு இங்கிருந்து நீங்க அந்த டோம் ஆஃப் த ராக் பாக்குறீங்கல்ல, அங்கிருந்து விண்ணுலகம் பயணம் மேற்கொண்டு இறைவனிடம் பேசினார். அங்கே சில குர்ஆன் வசனங்கள் அருளப்பட்டது என்பது இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இதற்கு நேர் எதிராக அல் அக்ஸா பள்ளிவாசல் அமைந்திருக்கிறது. டோம் ஆஃப் த ராக்லயும் பள்ளிவாசல் அமைந்திருக்கிறது. நாம் அதை தற்பொழுது பார்க்கலாம். ஃபஜர் தொழுகை தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருப்பீர்கள். டோம் ஆஃப் த ராக்ல இருந்து அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அல் அக்ஸா பள்ளிவாசல் இருப்பது உங்களுக்கு தெரிகிறதா? அல் அக்ஸா பள்ளிவாசல் உள்ளே நாம் செல்லலாம். தற்பொழுது காலை வேலை தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செக்யூரிட்டி ஆபீசரை நீங்கள் பார்க்க முடிகிறது. இந்த பள்ளிவாசல் ஜோர்டன் நாட்டு வக்ஃப் போர்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அல் அக்ஸா மசூதிக்குள் நாம் தற்பொழுது நுழைகிறோம். இந்த பக்கம் ஆண்கள் தொழுகிறார்கள், அந்த பக்கம் பெண்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். நிற்க முடியாமல் சேர் உதவியோடு தொழுபவர்கள், கீழே அமர முடியாதவர்கள் சேரில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்கம் பெண்கள் தொழுது வருகிறார்கள். அல் அக்ஸா பள்ளிவாசல் உள்ளே நாம் நின்று கொண்டிருக்கிறோம்.